வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஃப்ரூட் ரவா கேசரி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ரவா 1 கப்பு, அதே கப்பில் 2 கப்பு தண்ணி, அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை, 2 ஸ்லைஸ் பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், மாதுளம்பழம் அரை பழம் உரித்து வச்சுருக்கேன், அரை ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நெய் அரை கப்பு, 20 திராட்சை, 20 முந்திரி, 5 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். இப்போது பேனை அடுப்பில் வச்சு இதை லேசாக ஹீட் ஆனதும் நம்ம நெய்யை ஊற்றிப்போம். இப்போ இதோட முந்திரி திராட்சை இதை ஆட் பண்ணி நம்ம லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம். அதே பேனில் நம்ம திரும்பவும் நெய் ஆட் பண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆப்பிள், பைனாப்பிள், மாதுளம், இது எல்லாத்தையும் நம்ம லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது. இதையும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். அதே பேனில் திரும்ப நம்ம நெய் ஆட் பண்ணி நம்ம ரவையை ஆட் பண்ண போகிறோம். இதையும் நம்ம லேசாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதையும் ஒரு பிளேட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ பேனில் நம்ம தண்ணியை ஆட் பண்ண வேண்டியதான். தண்ணி நல்லா இப்போ கொதிக்கட்டும். கொதி வந்ததுமே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே ஆட் பண்ணணும். இது நல்ல கெட்டியாகும் சமயத்தில் நம்ம கலர் பவுடரை ஆட் பண்ணணும். இதை நல்லா எல்லாத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுமே நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணுறோம். சர்க்கரையும் நம்ம நல்லா சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். கெட்டி விடாமல் நம்ம பார்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம மீதி உள்ள நெய்யை இதில் ஆட் பண்ணுறோம். இதையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுமே நம்ம இதோட வச்சுருக்கிற ஃப்ரூட்டையும் ஆட் பண்ணிடுறோம். இந்த ஃப்ரூட்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதோடு சேர்த்து திராட்சை பழம், முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிடுறோம். இது எல்லாமே நல்லா மிங்கிளாகி வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க ஏலக்காயை இதில் ஆட் பண்ண வேண்டியதான். இதையும் நம்ம நல்லா எல்லாத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான்.
ஃப்ரூட் ரவா கேசரி ரெடி. நீங்களும் இந்த ஃப்ரூட் ரவா கேசரி ரெசிபியை வீட்டில் சமைச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.